ஹாய் டியர். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி 100K ரீச் பண்ணிட்டோம். ஸோ செம்ம ஹாப்பி. இன்றைக்கி தான் மார்னிங் ரீச் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ எனக்கு யார் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ நான் இருந்தது ஒரு கிராமம், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு குட்டி ஒரு வில்லேஜ் மாதிரி தான். ஸோ இங்கே எப்படின்னா ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனாலையே தப்பு பண்ணவங்க அதுலேருந்து பழியை எல்லாம் பொண்ணு மேலே போட்டுட்டு அவங்க விலகி போயிடுவாங்க. அவங்க லைஃப் ஹாப்பியாக இருக்கும். பட் அந்த பொண்ணு கேரி ஆகுறது அந்த லைஃப் டைம் ஃபுல்லாக அவளுக்கு அந்த பேரும் அண்ட் அவளுக்குள்ளே இருக்கிற அந்த பெயினும் கேரி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க லைஃப் லாங். ஸோ அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, அந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொசைட்டியில் தான் இப்போது நம்ம இருக்கோம். என்ன தான் ஜென்ரேஷன் வந்துட்டே இருந்தாலும் இப்போ வரைக்கும் இதெல்லாம் இருக்குது, எனக்கும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி சொசைட்டியில் எங்கள் அம்மா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ சோஷியல் மீடியாவில் நீ தோணணுங்கிறத பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஹோப் கொடுத்து எனக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணது எங்கள் அம்மா தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்ட்லி எனக்கு தேங்க் பண்ணணும் எங்கள் அம்மாவுக்கு. ஸோ அவங்களோட குட்டி குட்டி ஹோப், அவங்களோட குட்டி குட்டி சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் என்னால் வர முடிஞ்சது. அண்ட் செகண்ட் நான் தேங்க் பண்ணக்கூடியது நான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் இந்த சோஷியல் மீடியாலே வர ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரல. ஸோ சோஷியல் மீடியா அப்படிங்கும் போது எல்லோரும் பயப்படுவாங்க. அந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும். அவங்க எதுவும் சொல்லாமல் என்னை அலோவ் பண்ணதுக்கு. அண்ட் எங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலி என்ன தான் சின்னதாக அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுக்கு கரெக்டு தான், ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கும் செகண்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேர்ட் யாருக்கு தேங்க் பண்ணணுன்னா, நான் காலேஜ் டைமில் படிக்கும் போது எனக்கு கிளாஸ் எடுத்த என்னோடய சார் ஸ்டாலின் சார், அவங்க பேர் ஸ்டாலின். ஸோ எனக்கு பிஎஸ்சியில் அவங்க கிளாஸ் எடுத்தாங்க. ஓகேவா, எதுக்கு இப்போ போய் நீ அவங்களுக்கு தேங்க் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா. ஸோ அந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கிற டைமில் எனக்கு எங்கள் அம்மா எப்படி இந்த சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி அந்த டைமில் இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது, லைஃப்னால் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு பேரண்ட் மாதிரி அவங்க நின்று எனக்கு கைட் பண்ணாங்க. நான் அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எடுத்துருந்துருக்கேன், யோசிச்சிருக்கேன். ஆனால் என்னால் என்ன முடியுமோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். பட் அவங்களோட அந்த கைடன்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அவங்ககிட்ட நான் டேரெக்டாக நான் சொல்லியிருக்கேனான்னு எனக்கு தெரில. ஆனால் இது மூலமாக நான் அதை அவங்க சாருக்கு ரொம்ப 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 தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு அட்வைஸ் பண்ணதுக்கும் அண்ட் எனக்கு ஒரு கைடாக இருந்ததுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். லைஃப் லாங் இது எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். தேங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு. ஸோ இந்த 3 பேருக்கும் தான் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த 100K ரீச் பண்ணது எனக்கு, மற்றவங்களுக்கு வேணால் இது என்ன 100K ரீச் பண்ணதுக்கே இது இவ்வளோ இது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் எனக்கு இது பெரிய விஷயம். ஏன்னா சிங்கிளாக நான் மட்டும் இருந்து எல்லா விஷயத்தையும் நான் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு பெரிய 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 விஷயமாக எனக்கு தோணுது. அகெயின் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் அகெயின் எங்கள் அம்மாவுக்காக நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்மா. இப்போ வரைக்கும் எனக்கு நீ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு. அண்ட் லவ் யூ ஆல். இந்த சப்போர்ட் எப்போவும் எனக்கு வேணும். உங்களுக்கான ஒரு ஜென்யூன் கண்டென்ட்டை நான் எப்போவுமே உங்களுக்கு கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.